ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பக்கத்தில் இருக்க திருக்கரமனூர் அப்படின்ற ஊரில் இருக்க உத்தமர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 108 வைணவ திருத்தலத்தில் இதுவும் ஒரு திருத்தலமாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்க 3 பேருக்குமே இங்கே சன்னதிகள் இருக்குது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இவங்களோட தேவியர்களான லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவங்களுக்கான சன்னதியுமே இங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட தான் போவோம். பெருமாளை பார்த்துட்டு அப்படியே தாயாரை பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து பெருமாள் வந்து புருஷோத்தம பெருமாள் அப்படின்ற பேர்லேயும், தாயார் வந்து பூரணவல்லி தாயார் அப்படின்ற பேர்லேயும் இருக்காங்க. அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெருமாள் மண்டபம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து விஷ்ணுவோட 10 அவதாரத்தையும் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு பெயிண்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன நாங்களும் பார்த்துட்டு போனோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணர் சன்னதி. அங்கே லக்ஷ்மி நாராயணரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் இவங்கள பார்த்துட்டு அடுத்து வந்து யூ டர்ன் பண்ணிங்களான்னா லக்ஷ்மியோட அவதாரங்கள் அங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு, ஆனாலுமே தெளிவாக தான் தெரிஞ்சிச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, சிவன்கிட்ட தான் போனோம். சிவன் வந்து இங்கே பிச்சாண்டவர் அப்படின்ற பேர்லேயும், பார்வதி வந்து சௌந்தர்ய பார்வதி அப்படின்ற பேர்லேயும் இருக்காங்க. இங்கே வந்து சிவனை பார்த்துட்டு திரும்பி வர வழியில் வந்து திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்பர், அப்புறம் வந்து முருகர், விநாயகர், சனீஸ்வரர் இவங்களுக்கான சன்னதியுமே அங்கே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட தலைவிருட்ச மரமாக வாழை மரம் தான் சொன்னாங்க. அந்த வாழை மரத்தையும் பார்த்துட்டு அங்கேயே வந்து ஒரு நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருந்துச்சு. எனக்கும் புதுசாக இருந்துச்சு. அந்த மரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அங்கே ஒரு கற்சிலைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மேலே விஷ்ணுவோட 10 அவதாரத்தையுமே அவ்வளோ சூப்பராக சிலையாக செதுக்கி வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்கும் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே அங்கே வேணுகோபால் அதாவது கண்ணனுக்கான சன்னதி இருந்துச்சு. அங்கே கண்ணன் அந்த சன்னதியை பார்த்து சுற்றிட்டு அடுத்து நவகிரக சன்னதிக்கு வந்துட்டோம். நவகிரகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் துர்க்கையை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சண்டிகேஸ்வரர் இருந்தார். சண்டிகேஸ்வரரையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து அங்கேயே வந்து தசரத லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் ஒரு சன்னதி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மர் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் பிரம்மரை பார்த்துட்டு அப்புறம் சரஸ்வதியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோவில் வந்து சின்ன கோவில் தான், ஆனால் தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.